நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் பாலாடை திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். சிவாஜி அவர்களுக்கான ஆண்டு 1967ஆம் ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். கந்தன் கருணை, தங்கை, திருவருட்செல்வர், நெஞ்சிருக்கும் வரை, பாலாடை, இருமலர்கள், ஊட்டி வரை உறவு அப்படின்னு 7 படங்கள் வெளியாகின. இந்த 7ல் பாலாடை தவிர எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது. சிவாஜி அவர்கள் நடித்த பாலாடை படத்தின் இயக்குனர் பாவரிசை இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள்தான். இந்த படம் கருப்பு வெள்ளையில் உருவானது. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, கேஆர் விஜயா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. நாகேஷ், வி.கே. ராமசாமி, வி. கோபாலகிருஷ்ணன், செந்தாமரை, மனோரமா, டி.பி. முத்துலட்சுமி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. தயாரிப்பு கமலா பிக்சர்ஸ். கதை வசனம் பிலஹரி டி. ராமன். இசை திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், தஞ்சை வாணன். பின்னணி பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, கே. ஜமுனா ராணி, தாராபுரம் சௌந்தரராஜன். திரைக்கதை டைரக்ஷன் ஏ பீம்சிங் அவர்கள். அசோசியேட் டைரக்ஷன் திருமலை மகாலிங்கம். இந்த படம் வெளியான காலகட்டத்தில் குழந்தை பிரச்சனையை வைத்து எடுக்கப்படும் படங்கள் நிறைய வந்தது. அந்த வரிசையில் குழந்தையும் தெய்வமும், பெற்றால்தான் பிள்ளையா, பேசும் தெய்வம் போன்ற படங்களை சொல்லலாம். என்ன திடீர்னு புறப்பட்டு வந்து நிக்கிறேன்? ஆமா, எப்ப பார்த்தாலும் அடுப்பங்களிலேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? என்னைக்கு தான் ரெஸ்ட் போறீங்களோ? என்ன தம்பி, போன தடவை உங்க அண்ணன் ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னேன், இந்த தடவை என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொல்ற? என்ன விஷயம்? இந்த வீட்டுல இருக்கிறது நானும் உங்க அண்ணனும், 2 பேருக்கு சமைக்கிறது என்ன பெரிய வேலையா? நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, இனிமேலும் நீங்க சமையல் கட்டுல அவஸ்தைப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீதான் பெரிய மனுஷன் ஆயிட்டியே, நான் சொன்னா கேப்பையா? அண்ணி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சிருக்க கூடாது? அத சொல்லத்தான் நீ வந்தேன். அப்படியா? ஆமா அண்ணி, நான் ஒரு பொண்ணு பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எப்படியாவது அண்ணன் கிட்ட சிபாரிசு பண்ணி. அதுதான் என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னியா? சொல்றேன். இதோ அவரே வந்துட்டாரு. என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? என்னாச்சு? என்ன ஓட்டு போறான்? உங்க தம்பியை சாப்பிட கூப்பிட்டேன், அவருக்கு என் சமையல் அழுத்து போச்சான். கரெக்ட். எனக்கு ஆயுசு 100. இவ்வளவு நாளா நீ செய்யற சமையலை தின்னுட்டு உயிரோட இருக்கிறேன். அவன் பட்டணத்துல இருக்கிறவன் வாய்க்கு ருச்சியா ஹோட்டல்ல சாப்பிடுவான். நான் வேணா போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. என்ன பட்ட போதில்ல, தம்பி இருக்கான். கர்ம சும்மா இருங்க, வாங்க. எப்படி அப்படியா? ரவி, ரவி, இத வந்துட்டேன். வந்தது வராதுமா கத்தாதீங்க. 6 மணி உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டே பேசலாம். போன இடத்துல வேலையெல்லாம் அப்படி இருக்கு, கஷ்டம் ஒண்ணும் இல்லையா? இல்ல, இந்த வருஷம் உனக்கு ஒரு கால் கட்டு போட்டுடலான்னு நானும் உங்க அண்ணி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ராமசாமி இருக்காருல தரகர், அவர்கிட்ட சொல்லி சாயந்தரம் என்ன பார்க்க சொல்லு. நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததா தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்க தம்பி உங்களுக்கு அந்த கஷ்டமே வைக்கல, அவரே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படியா? யாரா பொண்ணு? நான் வேலை பார்க்கல, அந்த கம்பெனி முதலாளியோட மகன். வேலை பார்க்க போறியா? தொழில் பார்க்க போறியா? அண்ணன் தோலை உரிச்சு விடுவேன். உண்மை சொல்லு, என்ன நடந்தது? அண்ணன் என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். லட்சுமி, இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட பழகிருப்பான். எக்கச்சக்கமா ஏதாவது தப்பு நடந்திருக்கும். அந்த பெரிய மனுஷன் குடும்ப கௌரவத்துக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணை இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருப்பான். அப்படித்தானா? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த யோகினியை வச்சு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னா நீ என்ன பெரிய பணக்காரத்து பிள்ளையா இல்ல அழகா? எந்த யோகினியை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னா இல்ல அவங்களா தான் வந்து என்கிட்ட. ஓஹோ லட்சுமி, இப்படி இருக்கலாம். நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறானே, ஏழை ஆச்சேன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு நொண்டியோ முடமோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சுட்டு வந்துட்டான். எப்பா, இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி மருமக கொண்டுட்டு வர்றேன்னு நம்ம அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்டா. என் ஆசையில மண்ணை போட்டுறாதரா பாவி. அண்ணே, நடந்த உண்மையை நானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. அவ கூட நான் பழகினது உண்மைதான். ஒரு நாள் என் முதலாளி என்கிட்ட வந்து என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. பிடிச்சிருக்குங்கன்னு சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. எங்க அண்ணன் அண்ணி சம்மதம் இல்லாம நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, நான் கிராமத்துக்கு போய் அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ சொல்றேன், உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா எனக்கு இது கல்யாணமே வேண்டாம். அப்படியா? என்ன அப்படியா? நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பூத கண்ணாடியை போட்டு பார்த்து எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்குவீங்க. அனாவசியமா புள்ளைய போட்டு அடிச்சிட்டீங்களே. உட்காருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணை பார்த்துட்டு வாங்க. சாப்பிடுங்க. வலிக்குதாடா? இல்ல
உன்னை இங்க தொட்டா எனக்கு இங்க வலிக்குதுடா. குழந்தை ஆசை, இருதார மனம் இவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் பாலாடை திரைப்படம். பேசும் தெய்வம் தமிழகத்துல திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வெளியான முதல் நடிகர் திலகம் திரைப்படம். இந்த படம் வெளியாகி 35 நாட்களுக்குள் அடுத்த படமான தங்கை திரைப்படம் வெளியானது. அடுத்த 4 வாரத்துல கிட்டத்தட்ட இதே போன்ற கதையம்சம் கொண்ட பாலாடை வெளியானதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பாலாடை திரைப்படத்துடைய கதை என்னன்னா, சேகர் ஒரு பண்புள்ள அழகிய இளம் இன்ஜினியர், மேலும் செல்வந்தர், எப்பொழுதுமே சிறு குழந்தை போல கவலையின்றி மகிழ்வுடன் இருப்பவர். சேகரின் மனைவி ஜானகி பெண்களுக்கு இலக்கணமானவள், அவன் மீது உயிரையே வைத்திருப்பவள். இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அளவில்லா அன்பால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வராங்க. இருப்பினும் அளவற்ற செல்வத்தை அளித்த இறைவன் இவர்களுக்கு மக்கட் செல்வத்தை மட்டும் ஏனோ அளிக்கவில்லை. அதனால் 2 பேருமே இது குறித்து லேடி டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. ஆனால் டாக்டரோ ஜானகிக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு துடித்து அழுறாங்க ஜானகி. இதை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி அவரையும் துயரமடைய செய்ய வேண்டாம் அப்படின்னு எண்ணி குழந்தை பிறக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னதாக ஒரு பெரிய பொய்யையே சொல்லிடுறாங்க. இருப்பினும் எப்படியோ உண்மையை அறிந்து கொள்கிறாரு கதாநாயகன். ஜானகியின் உண்மை நிலையை அறிந்து கொண்ட சேகர் புலம்பினாரு. தன்னுடைய மன வருத்தத்தை ஜானகியிடம் காட்டிக்கொள்ளாமல் தனியே புலம்பும் சேகரின் நிலை கண்டு அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். எந்த பெண்ணும் நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த முடிவை தன் கணவனது மனத்துயரை நீக்கும் பொருட்டு செயல்படுத்தவும் துணிந்தாள். என்ன ஆரஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன். என்ன தவிர யாரும் உன்னை இவ்வளவு தைரியமா தொட போறா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் கவனிக்கவே இல்லை. எப்படி கவனிப்பேன்? எந்த பொம்பளைக்கும் சொற்ற நூலை தொடர வரைக்கும் தான் புருஷன் ஞாபகம். அதுக்கப்புறம் பிறக்க போற புள்ள ஞாபகம் தான். இப்படி விழுக்குன்னு எழுந்திருக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா எழுந்திருக்கும் போது மெல்ல கைய ஊனி வயிற்றுல வெயிட்டு போடாம அப்படி மெல்ல அந்த கண்ணாடி பீரவை தள்ளி வைக்கிற மாதிரி எழுந்திருக்கணும். என்னமோ 7-8 பிரசவம் பார்த்த மாதிரி. அடடே, என்னது? என்னுடைய இந்த வார கோட்டா. நீ என்ன வாங்கின? நைஸ் பாய். கல்யாணம் ஆகி 15 வருஷமாச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதவன் சொல்லிடுவாங்களோன்னு பயந்த. பரவாயில்ல. அதான் நீ ஒரு காரியம் செய்யலையா? என்னங்க? ஒரே பிரசவத்துல 2 குழந்தைய பெத்துட. 10 மாசம் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? சுமார் என் பொண்ணு என்ன பேசுறான்னு காது வச்சு கேட்க போறேன். பொண்ணா? ஏய், இனிமே நான் மடியில படுக்க கூடாதான். என் பொண்ணு கோச்சுக்கிறான். இத பாருங்க, சும்மா பொண்ணுன்னு சொல்லாதீங்க. பையன் தான் பிறக்க போறான். பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். என்ன பந்தயம்? என்ன பந்தயம்? நான் ஜெயிச்சுட்டேன்னா இந்த கண்ணத்துல 10, அந்த கண்ணத்துல 10 கொடுப்பேன். நான் ஜெயிச்சுட்டா நீ கொடுத்துரு. ஐயோ, இப்ப அச்சாரமா ஒண்ணு. குழந்தை செல்வம் பெற இளையவளான தன் சகோதரி சாந்தியையே சிபாரிசு செய்கிறாள் மூத்தவள் ஜானகி. ஒரு நாள் தன்னுடைய பிறந்த நாளன்று முருகப்பெருமானாக கணவன் சேகரையும் அருகில் தெய்வானையாக தன்னையும் மறுபுறம் வள்ளியாக அவளுடைய தங்கையையும் இருக்கும்படி கேட்டாள். அவள் தங்கைக்கு என்ன சொல்வது என்ன செய்வது அப்படின்னு புரியவில்லை. இருந்தாலும் யாருமற்ற அவள் மீது தாய்க்கு தாயாக சகோதரிக்கு சகோதரியாக அன்பு செலுத்திய அவளுடைய உடன்பிறவா அக்காவின் சொல்லை மறுக்க அவளுக்கு துணிவில்லை. அதனால தன்னுடைய அத்தான் சேகரை மணந்து கொள்ள சம்மதிக்கிறாங்க சாந்தா. முதலில் இதற்கு மறுக்கும் சேகரிடம் சாந்தாவின் சம்மதத்தை காரணம் காட்டி சேகரை சம்மதிக்க வைத்து விடுறாங்க ஜானகி. நடக்க கூடாது நடந்துருச்சுங்க. ஏன் தப்புங்க, ஏன் தப்புங்க. மாளிகையில இருந்த பொண்ணு புறா கூடு மாதிரி இருக்கிற இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டனே. ஏன் தப்புங்க. என்ன நடந்தது விஷயம் சொல்லு. உங்க பொண்ணு திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருச்சுங்க. ஐயா, ஏன் கண் கலங்குறீங்க? இது நான் எதிர்பார்த்ததான்ப்பா. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை. எல்லாமே என் தப்பு தான். ஐயா, என்ன சொல்றீங்க? ராமராஜு,
அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஹிஸ்டீரியா வியாதி உண்டு. கொஞ்சம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. பிட்ஸ் கூட வந்துரும். இதனால அவளுக்கு கல்யாணமே செய்து வைக்க வேண்டாம் நான் முடிவு கட்டியிருந்தப்பா. ஆனா டாக்டர்களை கன்சல்ட் பண்ண போது அவளுக்கு கல்யாணமான வியாதி குணமாயிடும் சொன்னாங்க. அதனாலதான் இந்த உண்மையை மறைச்சு உன் தம்பிக்கு அவளை நான் கல்யாணம் செய்து கொடுத்துட்டேன். இதை மறைச்சதுக்காக நீதாப்பா என்ன மன்னிக்கணும். இப்ப எனக்கு மட்டும் இல்ல, உனக்கு அவன் மக மாதிரி தான். அவன் வாழ்க்கை பாழாயிடாம நீதாப்பா பாத்துக்கணும். சின்ன வயசுல இருந்தே இந்த வியாதி இருக்குங்களா? உணர்ச்சி வசப்பட்டு அந்த வியாதி வந்துருமா? வலிப்பு வந்துடும் இல்லையே? எங்க வீட்டுக்கு வந்துதான் அந்த வியாதி வர? இல்ல, சத்தியமா இல்ல. உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைங்களே? இல்லப்பா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதுதானே. எங்க குடும்பத்துல இதுவரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணீங்க. அதனால ஆண்டவன் எங்களை காப்பாத்தும். எங்க அம்மா அவ மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கொண்டுட்டு வரேன்னு. அதே மாதிரி உங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கா. அவளுக்கு ஒரு கெடுதல் வர, சத்தியமா உங்களுக்கு ஒரு கெடுதல் வர. ஐயா, நீங்க தப்பா நினைக்கிறேன்னா நான் ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? சொல்லு ராஜு. நாளை காலையில உங்க பொண்ணையும் என் தம்பியை அழைச்சுக்கிட்டு நீங்க பட்டணத்துக்கு போங்க. ராஜு, தற்காலிகமா தான் மறுபடியும் நல்ல டாக்டர் கிட்ட காமிங்க. அதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த வீட்டை கொஞ்சம் நான் வசதி பண்ணி வச்சிடறேன். ஏன்னா இது கிராமம். உங்க பொண்ணுக்கு இந்த வியாதி இருக்கிறதா 10 பேருக்கு தெரிஞ்சா 10 விதமா பேசும். உங்க பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிடும். ஆனா ஒண்ணு, இந்த சமாச்சாரம் உங்களை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு மாதிரி நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன். யாருமே எதிர்பாராமல் ஜானகி கருவுறுகிறாள். ஜானகிக்கு தாய்மை பேறு கிட்டுகிறது. எந்த லேடி டாக்டர் அவளுக்கு தாய்மை பேறு கிடையாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த டாக்டரே குழந்தை உண்டாகி இருக்கும் நற்செய்தியை சொல்றாங்க. எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. மூத்தவள் மாடிப்படியில் உருண்டு ஒரு குழந்தை செல்வத்தை தந்து இறந்து விடுகிறாள். ஐயா, முருகன் வந்திருக்கிறையா? இருக்கட்டையா, பரவாயில்ல. என் மகன் தம்பி காப்பி கொண்டா. 4 வருஷம் அனாதை விடுதி அஸ்பதாமா நகம். ஐயா, என் மகன் இருக்கா? ஐயா, இங்கதான் இருக்கா. முடியலையே, என்னால முடியலையே. என்னையா சொல்றீங்க? உன்னை பலமுறை பார்க்கணும்னு முயற்சி பண்ணேன், என்னால முடியல. அது அவனை நான் பார்க்கலாங்களா? நீ வெளியில பார்த்திருப்பிய. நான் பார்த்திருக்கிறேனா? கார்கிட்ட காப்பு வச்சுக்கிட்டு இப்ப கார்ல போறாரு சின்னையா, அவரா என் மகன்? என் மகனை எப்படி வளர்த்துருக்கீங்க? உங்களுக்கு நன்றியா? இல்ல, என் மகனே உங்க மகனா கோடீஸ்வரனா வளர்த்துட்டீங்களா? அவனை நான் எப்படியா கூட்டிட்டு போக முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. உன் மகன் ரொம்ப நல்லவன். வருங்காலத்துல பெரிய வக்கீலாக போறான். கை நிறைய சம்பாதிச்சு உன்னை கண்கலங்காம காப்பாத்துவோம். இல்லையா, அடுத்த வேளை சோத்துக்கே அவதிப்படுற தெரிஞ்சுனா என்ன பெரிய வக்கீல் எப்படியா பான்னு கூப்பிடுவான்? அதுக்கு அப்பா முருகா, எங்களுக்கு குழந்தை இல்லப்பா, எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால்தான் உன் பையனை கொண்டாந்து ஒப்படைச்சேன். இவ தன்னுடைய குழந்தைக்கு மேல அவன் பையனை வளர்த்துட்டான். நாள் ஆக ஆக அவன் மேல நாங்க பெரியத்தை வளர்த்துக்கிட்டப்பா. நான் செய்த ஒரே தவறு உன் மகன் யாருங்கிற உண்மையை இதுவரைக்கும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. முருகா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யா?
எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன் மகன் யாருங்கிற உண்மையை அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படாம சொல்லி பக்குவப்படுத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீ அவனை கூட்டிட்டு போ. அது வரைக்கும் நீ இந்த வீட்டிலே தங்கலாம். வேண்டாயா, நான் இங்க இருந்தேன்னா புள்ள பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உளறிப்புடுவேன். நான் வெளியே எங்கேயாவது தங்கிக்கிறேன்யா. ஆனா அப்பப்போ உங்களை பார்க்க வர்ற மாதிரி வந்து என் பிள்ளைய பார்த்து போயிருவையா. நீங்க அவனுக்கு உண்மையை பக்குவமா சொன்னது பிறகு என் மகனை நான் கூட்டிட்டு போறேன். வர்றையா? வரப்பாய. உங்க ஆசை நிறைவேறிச்சு இல்ல? என் ரவியை எங்கிட்ட வந்து பிரிச்சுட்டீங்கல்ல. என் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவு கொண்டுட்டீங்கல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை பத்தி? பெரிய உன் உயிரை பத்திய பேசிக்கிட்டு இருக்கிய? 20 வருஷமா ஜெயில தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கிறதுக்காக தன் மகனை தேடி ஓடி வந்திருக்கானே முருகன். பாவம் அவன் மனசு என்ன பாடுபடும். பாசத்துக்காக எங்க முருகன் கிட்ட ரவி இருக்கிறதா? கரெக்ட். நான் கொடுத்த தீர்ப்பினாலே நாசமான அவனுடைய வாழ்க்கைக்கு நான் செய்யற பிராயச்சித்தம் அதுதான். ரவி யாருங்கிற உண்மையை அவங்கிட்ட சொல்லித்தான் தீர போறேன். ரவியை முருகன் கிட்ட ஒப்படைக்கத்தான் போறேன். பாலாடை திரைப்படத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் பட்டாடை தொட்டில் கட்ட வேண்டும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி பி. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. நகைச்சுவை பகுதியை நாகேஷும் மனோரமாவும் வி.கே. ராமசாமியும் முத்துலட்சுமியும் கவனித்துக் கொள்கிறார்கள். இங்கேயும் 2 பொண்டாட்டிகளிடம் நாகேஷ் தவிக்கிறாரு. ஜோசியக்காரி கதாபாத்திரம் மனோரமா அவர்களுக்கு தத்ரூபமாக அமைஞ்சிருக்கும். பொண்டாட்டிக்காரன் பாடு திண்டாட்டம் தானே. சிவாஜி அவர்கள் ஷேகராக வந்து 2 பொண்டாட்டிக்காரனுக்குள்ள அவஸ்தையை அற்புதமாக வெளிப்படுத்தி இருப்பாரு. குழந்தை இல்லா குறையை பிரதிபலிக்கும் போது அவரிடம் உணர்ச்சி போராட்டங்களை காண முடியும். துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நன்கு பிரதிபலிக்கும் கதாபாத்திரம். பத்மினி அவர்களும் K.R. விஜயாவும் அவருக்கு இரட்டை மனைவியராக வந்து நடிகர் திலகத்துடன் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இதே 1967லேயே பாலாடை, திருவருட்செல்வர் படங்கள் அடுத்த சூப்பர் ஹிட் இருமலர்கள். இந்த படம் 100வது நாள் வெற்றி விழாவிலேயே சிவாஜி அவர்கள் இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே எல்லாருடைய பேரையும் தட்டிட்டு போயிட்டாங்க விஜயான்னு சொன்னதுல K.R. விஜயாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கனவில்லை. என்ன ஆட்டி படைக்கிற அதே உணர்ச்சி தான் உன்னையும் ஆட்டி படைக்குது. என் இதயத்தை கிளறிவிட்ட அதே இனிய பாடல் தான் உன்னுடைய இதயத்தையும் கிளறிவிட்டு இருக்கு. என்னை எரிக்கிற அதே நெருப்பு தான் உன்னையும் சுட்டரிக்குது. நமக்கு சாதகமாக இருக்கும். 1 வருஷம் வரையிலும் பொறுத்திருந்தா. 1 வருஷம் வண்டி
நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ, நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரவேன். ஜாதகத்தை பத்தி பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாதகத்தையே நம்பி வாழ்ந்தவங்களை விட அதையே நம்பி நம்பி கெட்டவங்க தான் அதிகம் வள்ளி. எதையுமே நம்புறவங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும். தெய்வம் கூட தன்னை நம்புறவங்களுக்கு தான் நல்லது செய்யுது. அதே தெய்வத்தை நம்பிதானே நான் உனக்கு தாலி கட்டினேன். அதெல்லாம் சொல்லாத, நான் சொல்றது கேள். உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நான் கனவாவது கண்டிருப்பேனா? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு நீதான், உனக்கு நான் தான் தெய்வம் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுதான் நம்ம ரெண்டு பேரும் அங்க வரவழைச்சிருக்கு. வள்ளி, எந்த சக்தியாலையுமே அசைக்க முடியாத தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச நிமிஷத்துக்கு நிமிஷம் இடமாறிக்கிட்டு இருக்க கிரகங்களால என்ன செய்ய முடியும்? நான் சொல்றது கேள். நவ கிரகங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, உன் திருமாங்கல்யத்தின் நிழலை கூட அது தொட முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்றேங்க. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி தெய்வத்தை நம்பினா நமக்கு வரக்கூடிய ஆபத்து ஓரளவுக்கு குறைமே தவிர கிரகதோஷம் அறவே நீங்கி போயிடாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்களே. அவங்க அழிச்சல்ல போ ஜோசிய சொன்னானா? அந்த ஜோசியர்லயே ஒருத்தன் நம்மளை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? ஒரு வருஷம் நாம ரெண்டு பேரும் விலகி இருந்தா ஆபத்து நீங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்னு சொன்னானே தவிர சந்தர்ப்பம் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னானா? சொல்லல. ஆமா. அப்ப நம்ம ஜாக்கிரதையா தானே இருக்கணும். எதுக்காக? அந்த சந்தர்ப்பம் நமக்கு இல்லாம போய் என் ஜாதகம் பலிச்சிட்டா நான் இறந்து போயிடுவேன், அப்படித்தானே? ஆமாங்க. வள்ளி, உன் ஜாதகம் பலிச்சு நான் இறந்துட்டா தற்காலிகமா உன்னை விட்டு விலகி இருக்கிறனா நிரந்தரமாகவே விலக வேண்டியதானா? எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம எந்த சுகத்தையும் காணாம இப்படியே நான் போயிட வேண்டியதானா? சத்தியமா சொல்றேன் கேளு. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உன் ஜாதகம் என்ன கொல்லுதோ இல்லையோ, ஆனா அவனுடைய நினைப்பு ஒவ்வொரு வினாடியும் என்ன கொண்டுகிட்டு இருக்கு. என்ன சுட்டரிக்க சுடுகாடு வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. உன்னை தொடாமலே நான் இறந்துட்டா விறகு ராட்டி சேவையாமல் உன் கைக்கு வந்து சேரும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.